92 ஜெபம் செய்வோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே, எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. தேவா இறக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவே வியாபாரம் இல்லையே என்று அலைமோதி கொண்டிருக்கிற, வீட்டில் அசந்து போயிருக்கிற அந்த அன்பு தம்பியை தூக்கி நிறுத்துங்க கர்த்தாவே. ஐயோ செலவு பண்ண காசு இல்லையே, இயேசுவே இறங்க மாட்டீரே என்று தவித்து கொண்டிருக்க தாயே, உனக்கு தகப்பன் இயேசு இறங்குகிறார், உன்னை கைவிட மாட்டார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அந்த ஜுரம் நீங்கி போகிறது, இயேசு தொடுகிறார். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஆண்டவரே திருமணம் நடக்கவில்லையே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த அன்பு தாயாருடைய கண்ணீரை துடைக்கிறீர் கர்த்தாவே. வெகு சீக்கிரமாகவே அவளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை தேவன் கொண்டு வருகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை தாங்குகிறார். தேவனே கிருபையாயிருப்பீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 92 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கடந்த நாட்களிலே சற்று பலவீனப்பட்டிருந்த என்னுடைய துணைவியாருக்காக தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று சொன்னார். அவ்விதமாகவே இந்த நாளிலும் கூட என்னுடைய ஜெபக்கூடாரத்தில் நடைபெறும் எல்லா வேளைகளிலும் என்னுடைய துணைவியார் போய் உட்கார்ந்து அந்த ஜெபக்கூடாரத்தை பெருக்கி வாங்கி துடைத்து எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக அந்த காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன். என் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய ஊழியத்தை தாங்குகின்ற அன்பான சகோதரனே, தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிற அன்பான சகோதரனே, உன் குடும்பம் ஒளிந்து போகாது, உன் தொழில் நசுங்கி போகாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். அடுத்தபடியாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தாவீது ராஜாவை ஓட ஓட விரட்டினார்கள். அவனை எப்படியாயிலும் முடித்து விடலாம் என்று சவுல் நினைத்தான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனை தொட முடியவில்லை. இன்றைக்கும் தேவனை தேடி கொண்டிருக்கிற இந்த லெந்து நாட்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிற, ஐயோ ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறேனே, இவனும் குடித்து கொண்டிருக்கிறானே, இவனும் வெறித்து கொண்டிருக்கிறானே, தாயே உன்னுடைய ஜெபத்தை தேவன் பார்க்கிறார். அந்த மனுஷனை திருத்த போகிறார், அந்த வாலிபனை திருத்துவார். உன்னுடைய குடும்பம் உயர்வடையும், நீ சோர்ந்து போவதில்லை. தேவனை தேடுகிற குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்னுடைய தாயார் ஏழ்மையான சூழ்நிலையிலே இந்த தேவனை தான் இருக பிடித்தார்கள். ஐயோ சாமுவேல் நன்றாக இருக்கணுமே இறந்து 20 வருஷம் ஆனாலும் சாமுவேலை ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவன் எப்பேற்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் தெரியுமா? ஆண்டவரை மாதிரி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இன்னைக்கு உனக்கு தருகிறார். புது பலன் உண்டாகிறது, புது நன்மை கிடைக்கிறது. நலிவடைந்த உன்னுடைய தொழில்கள் ஆண்டவர் தூக்கி நிறுத்த போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் பெருக போகிறது. யார் மறந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். இருப்பவருக்கு எல்லாரும் உதவுவார்கள், இல்லாதவரை கை தூக்கி விடுகிறவர் தான் இயேசு. பலனற்றவனுக்காகிலும் பலனுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். உனக்கு படிப்பை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உனக்கு ஆற்றலை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். எந்த இடத்துல நீ உன்னை இருக்க வைக்க வேண்டும் அந்த இடத்துல தேவன் உன்னை இருக்க வைப்பார். எந்த இடத்துல நீ வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்க தேவன் கிருபை செய்கிறார். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவ ஜனங்கள் உயிர்வடைய வேண்டும், கிறிஸ்தவை பின்பற்றுபவர்கள் வாழ்வடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். அதை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை வைத்து அல்ல, உன்னுடைய மார்க்கை வைத்து அல்ல, உன்னுடைய கோட்பாடை வைத்து அல்ல, உன்னுடைய எண்ணத்தை வைத்து அல்ல. தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது நிறைவேறும். தேவன் உன்னுடைய மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய குடும்பத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இழந்து போன வருமானம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இழந்து போன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கிறது. இழந்து போன சரீரத்தினுடைய நன்மைகள், சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியங்களை தேவன் கொடுக்கிறார். மருந்து மாத்திரைகளினால் அல்ல, தேவன் உனக்கு தயவு பாராட்டுகிறார். இன்றைக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து நீ டிஸ்சார்ஜ் ஆகிறாய். தேவன் உன்னை ஆபத்திலிருந்து காக்கிறார். உன் பக்கத்திலே எந்த பல்லவம் பஸ் போனாலும் சரி, ஆடிகார ஆடிக்கிட்டு வந்து உன்னை இடிச்சாலும் சரி, ஒன்னும் செய்ய முடியாது. நீ தேவனால் முத்தரிக்கப்பட்டவன். உன்னுடைய தாய் தந்தையர் உனக்காக வடித்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்லுகிறார்? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் ஐயா. ஆண்டவரால் உன்னை ஆபீஸில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் ஐயா. மேலதிகாரி உனக்கு என்ன இடைஞ்சல் பண்ணாலும் சரி, இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், அவன் இருக்க மாட்டான், நீ இருப்பா.
ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை, நீ லஞ்சம் வாங்கலை, நீ கோல்மால் பண்ணலை, நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கா. உன்னை யாரால் அசைக்க முடியாது. உன்னை குப்புற தள்ளுறான்னு நினைக்கிறானே, தள்ளி விட்டிருந்தாலும் கூட தேவன் உன்னை தூக்கி நிறுத்துவார்ப்பா. புது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுக்க போகிறார். தமிழ்நாட்டில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஊழியங்கள் நடக்க போகிறது. யாரும் இயேசுவை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ஒருவரே பரிசுத்தர், இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே மேய்ப்பர். இந்த தேவன் சொல்லுகிறார், என்னை நம்பி இருக்கிற உனக்கு காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கொடுக்க போகிறேன். உன் கையை நான் தூக்கி எடுக்க போகிறேன். உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த போகிறேன். யாரால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய அறிவை வைத்தல்ல, ஆண்டவர் உனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மனுஷன் கர்த்தாவே என்னை எல்லாரும் ஓரங்கட்டி விட்டார்களே கர்த்தாவே, என்னுடைய வியாபாரத்தில் நசுக்கி போட்டார்களே என்று ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற இந்த மனுஷனை பாருங்க தாப்பனே. இழந்து போன அந்த காய்கறி கடையிலே ஆண்டவரே வருமானங்கள் வரட்டு கர்த்தாவே. உத்தியோகத்திலே கர்த்தாவே இன்ஸ்பெக்டர் பதவி எனக்கு வர வேண்டியது கர்த்தாவே, ஆனால் குழி தோண்டி புதைக்கிறார்களே கர்த்தாவே. லஞ்ச லாவணியம் ஓடிக்கொண்டிருக்கிறதே. ஐஏஎஸ் ஆண்டவரே தேர்வில் எனக்கு மார்க் வந்திருக்கிறது ஆண்டவரே, என்னை நியமிக்கவில்லையே, கொஞ்ச நாட்குள்ளாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் விரும்பின இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ கலெக்டராவது உறுதி, நீ ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மாலே மனுஷர்கள் அரசாளுகிறார்கள் கர்த்தாவே. நியாயத்தை புரட்ட எந்த மனுஷனாலும் முடியாது கர்த்தாவே. நீர் நின்று நியாயம் செய்வீராக கர்த்தாவே. இழந்து போனதை இவர்கள் சம்பாத்தியம் பண்ணி கொள்ளட்டும் கர்த்தாவே. இழந்து போன கர்த்தாவே சர்வ சுகத்தை கொடுப்பீராக. இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுப்பீராண்டவரே. காண்டாமிருகத்துக்குத்த பலனை கொடுப்பீராக தகப்பனே. வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஒன்றுமில்லாதவர்களை 1000 மடங்கு ஆண்டவரே, 1000 மடங்கு ஆண்டவரே விருத்தடைய பண்ணுவீராக. அப்ப இதமாகவே செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.